வணக்கம் மக்களே, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லோக்கல் கவர்மெண்ட் உள்ளாட்சி அரசாங்கம் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இது வந்து எங்க கவர் ஆகுது அப்படின்னா 6th புக்கு, 9th புக்கு, 11th புக்கு. ஸோ 3 முக்கியம் கம்பைன் பண்ற மாதிரி உங்களுக்கு அழகா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் சொல்ல போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகேவா? ஸோ உள்ளாட்சி அரசாங்கத்தை நமக்கு 2 விதமா பிரிச்சிருப்பாங்க. எப்படின்னா நகரம், அர்பன். ஓகேவா? ஸோ ரூரல், கிராமம்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? உள்ளாட்சி அரசாங்கத்தை நமக்கு 2 பிரிவா பிரிக்கிறாங்க. எப்படின்னா அர்பன், ரூரல்னு பிரிக்கிறாங்க, நகரம், கிராமம்னு பிரிக்கிறாங்க. ஓகேவா? தமிழ் மீடியத்துல மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சின்னு பிரிக்கிறாங்க. ஓகேவா? இங்கிலீஷ் மீடியத்துல வந்து கார்பரேஷன், சிட்டி கார்பரேஷன் சொல்லுவாங்க, முனிசிபாலிட்டி, டவுன் பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தமிழ் என்ன சொல்றாங்க அப்படின்னா கிராமத்துல 3ஆ பிரிக்கிறாங்க. ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. இங்கிலீஷ் மீடியத்துல பாத்தீங்க அப்படின்னா வில்லேஜ் பஞ்சாயத், பஞ்சாயத்து யூனியன், டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து சொல்லிட்டு பிரிப்பாங்க. ஓகேவா? இது 6த்தையும் நம்ம வந்து தனியா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த உள்ளாட்சினா என்னது, ஏன் உள்ளாட்சி பத்தி நம்ம படிக்கணும், அதாவது லோக்கல் கவர்மெண்ட் பத்தி நம்ம ஏன் படிக்கிறோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் புத்தகத்துல இதை பத்தி பேசியிருக்காங்கன்னா அந்த அளவுக்கு பேசல. கான்ஸ்டியூஷன் புத்தகத்துல உள்ளாட்சி அரசாங்கம் இப்படி இருக்கணும், இந்த மாதிரி நம்ம கொடுக்கணும், மக்களுக்கு வந்து அதிகாரத்தை வந்து கொடுக்கணும், கிராமத்திலயும் நகரப்புறத்துல வாங்கலுக்கு வந்து அதிகாரத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா அதான் இல்லை. ஓகேவா? ஸோ பின்னாடி வரக்கூடிய பிரதமர்கள் இருக்காங்க, பிஎம் வந்து எப்படிலாம் அதை கொண்டு வந்தாங்க, எத்தனை குழுக்கள் போட்டு என்னென்ன பரிந்துரை மூலயமா இதை வந்து செஞ்சிருக்காங்க, இது எப்படி நிறைவேற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த வரலாறு நமக்கு புரியணும். அப்பதான் இது வந்து தெரியும். கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 6ல இருந்து 7 குழுக்கள் போட்டிருப்பாங்க, அதாவது கமிட்டி போட்டிருப்பாங்க. அந்த கமிட்டி பரிந்துரை செஞ்சிருக்கோம். அந்த பரிந்துரை செஞ்சு 1992 தான் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் 73% 74 சட்டத்துல அதை கொண்டு வந்திருப்பாங்க. பஞ்சாயத்து மற்றும் முனிசிபாலிட்டின்னு சொல்லிட்டு அது ஒரே நாள்ல நடந்தது. நமக்கு 1950 குடியரசு ஆயிட்டு 47 சுதந்திரம் வாங்கி 50 குடியரசு ஆகி 92 அது வரைக்குமே நமக்கு கான்ஸ்டியூஷன் அந்தஸ்து நமக்கு வழங்கல. அதுக்கு நடுவில் சட்டங்கள் போட்டிருப்பாங்க. ஸோ அதோட வரலாறு வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஓகே, இதை பத்தி யார் ஃபர்ஸ்ட் பேசியிருப்பான்னு பாத்தீங்கன்னா நம்ம காந்திஜி அவர்கள் தான். ஓகே, நம்ம காந்திஜி அவர்கள் தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கிராமங்களில் வாழ்கிறது இந்தியா அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. எப்பா நம்ம இந்தியா இருக்குல்ல அது நம்ம கிராமத்தாப்பா வாழுது. இப்ப கான்ஸ்டியூஷன் என்ன பத்தி பேசியிருப்பாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், மத்திய அரசு, மாநில அரசுன்னு இருக்கும். அவங்களுக்கான அதிகாரம் பத்தி பேசியிருப்பாங்க. அவங்க என்னென்னலாம் பண்ணலாம், அவங்களோட டியூட்டிஸ் அதை பத்தி பேசியிருப்பாங்க. ஆனா இதெல்லாம் போயிட்டு கிராமப்புறத்துல சேருமா, கொஞ்சம் டவுன் மாதிரி இருக்கல ஒரு நகர்ப்புறத்துல சேருமானா அவங்களுக்கான அந்த விஷயம் வந்து சேராது. இப்ப அவங்களோட கோரிக்கைகள் அவங்க வந்து என்ன நிறைவேற்றணும் அப்படின்னா யார்கிட்ட போய் நிற்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அதிகாரத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்பத்துல இருந்தே வந்து யார் சொல்லியிருப்பாங்கன்னா காந்திஜி அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. அவரோட நினைவாதான் வந்து கடைசியில அவர் நினைச்ச விஷயம் வந்து நடந்திருக்கும். அதான் 1992 நடக்கும். ஸோ இப்போ அதோட ஸ்டோரி வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றாங்க. எப்படி பார்க்கலாம் அப்படின்னா உள்ளாட்சி அமைப்பு சுதந்திரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, சுதந்திரத்துக்கு பின்னாடி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை பார்க்க போறோம். முக்கியமான குழுக்கள் நான் சொன்னால ஒரு குழு போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த குழுக்கள் என்னென்ன பரிந்துரை வச்சுது அதை எப்படி கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு அதை பார்ப்போம். அப்புறம் தமிழ்நாட்டுல எப்படி பஞ்சாயத்து, முக்கியமா தமிழ்நாட்டுல பஞ்சாயத்துன்றது எப்படி இருந்துச்சு, அதுக்கான சிஸ்டம் என்னன்னு சொல்லிட்டு அதை வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோல என்னன்னு பார்க்க போறோம், சுதந்திரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, சுதந்திரத்துக்கு பின்னாடி எப்படி இருந்துச்சு, அதாவது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், இம்பார்ட்டன்ட் கமிட்டிஸ், பஞ்சாயத்து ராஜ் இன் தமிழ்நாடு, அதான் வந்து பார்க்க போறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் 3 விதமா பிரிச்சிருப்பாங்க சொல்லிட்டு மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி பத்தி தனியா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரி நமக்கு தெரியணும். இதுல வந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ டக்குன்னு பார்க்கலாமா? ஓகே இது கவனிங்க. ஃபர்ஸ்ட் தொன்னை யார் வராங்க அப்படின்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி சோழர்கள். ஓகே, பிற்கால சோழர்கள்ல 1100 பிற்கால சோழர்கள்ல 1100 1200 வாக்குல இது உச்ச நிலையில இருந்திருக்கு. ஓகேவா? லோக்கல் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய இந்த உள்ளாட்சி அமைப்பு இருக்குல்ல, லோக்கல் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய இந்த உள்ளாட்சி அமைப்பு சோழர் காலத்துல வேற லெவல்ல இருந்திருங்க. ஓகே, சோழர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா கிராமத்திலயும் நகர்ப்புறத்திலயும் அதிகப்படியான அதிகாரங்களை கொடுத்திருக்காங்க. நீதி நிலைநாட்டுவது, அவங்க வந்து வரியை வசூல் செய்வதுன்னு சொல்லிட்டு இவங்க இருக்காங்களா சோழர்கள் நிறைய அதிகாரம் வந்து யாருக்கு வழங்கியிருக்காங்கன்னா அந்த உள்ளாட்சி அமைப்புன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் வச்சு அந்த காலத்திலேயே 1100 வாக்குல யோசிச்சு பாருங்க. 1100 வருஷத்துக்கு முன்னாடியே உள்ளாட்சி அமைப்புன்னு ஒரு சிஸ்டம் மாதிரி பண்ணி கிராமத்துக்கும் நகர்ப்புறத்துக்கும் நம்ம வந்து அதிகாரத்தை வழங்கணும், அவங்க வரி வசூல் செய்யணும், மக்களுக்கான குறையை வந்து அவங்க தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வழங்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த பத்தி பேசியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்ப சுதந்திரத்துக்கு முன்னாடி யார் முதல்ல அந்த காலத்துல உச்ச நிலையில பீக்ல இருந்ததுன்னு கேட்டாங்க அப்படின்னா பிற்கால சோழர்கள். ஓகேவா? அது வந்து பாத்தீங்கன்னா மௌரிய பேரரசு அதோட ஆவணங்கள் கிடைக்குது, இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணியிருக்காங்க செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சம் டாக்குமெண்ட்ஸ் வந்து கிடைக்குது. ஓகேவா? அதை இங்கிலீஷ் மீடியம் பாத்துக்கோங்க. அப்புறம் இது எப்படி சார் அழிஞ்சது, நல்ல பீக்ல நல்லா போயிடுச்சு. இப்ப எப்படி சோழகத்துல நல்லா பீக்ல போயிடுச்சு, மௌரிய பேரரசு இது வந்து அந்த ஆவணங்கள் சொல்லி நமக்கு டேட்டாஸ் கிடைக்குது. ஆனா இது எப்படி காணாம போச்சு, திடீர்னு எப்படி காணாம போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிலப்பிரபுத்துவம். ஓகே, நம்ம ஜமீன்தாரி சிஸ்டம், ராய்தாரி அதுன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஓனர் இருப்பாங்க, ஒரு நிலத்தோட ஓனர் இருப்பான், வந்து கொத்தடிமை ஆக்கி பண்ணும்போது அந்த சிஸ்டம் வந்து உடஞ்சிருச்சு. அப்போ உள்ளாட்சி அமைப்புன்றது எதனால போச்சு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நிலப்பிரபுத்துவத்தால போயிடுச்சு. ஓகேவா? ஸோ அந்த காலத்துல இருந்து சோழர்கள், மௌரியர்கள் சொல்லிட்டு எல்லாம் வந்து நல்லா பண்ணிட்டு இருந்திருக்காங்க ராஜா காலத்துல இருந்து.
திடீர்னு எப்படி காணாம போச்சுன்னா நிலப்பரப்புனால அது காணாம போச்சு. திரும்ப அது யார் வந்து கொண்டு வந்தது, பிரிட்டிஷ் இந்தியால அதை யார் கொண்டு வந்ததுன்னு கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் இவரு தான். ஓகேவா, ரிப்பன் பிரபுன்னு சொல்லுவாங்க, லார்ட் ரிப்பன் சொல்லுவாங்க, உள்ளாட்சி அமைப்பின் தந்தை. ஓகேவா, ஃபாதர் ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட் யாருன்னு கேட்டாங்கன்னா லார்ட் ரிப்பன். 1882 இவர் வந்து ஒரு முன்னெடுப்பாரு. அதுவுமே எப்படின்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் சொல்றேன், தப்பான சரி, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் பண்றது வந்து இப்போ ஒவ்வொரு மாகாணமா பிரிச்சிருப்பாங்க. பிரிட்டிஷ் வந்து ஒவ்வொரு மாகாணமா பிரிச்சிருப்பாங்க. மெட்ராஸ் மாகாணம், மும்பை மாகாணம், பாம்பே மாகாணம் சொல்லிட்டு மாகாணமா பிரிக்கிறப்ப ஸோ கிராமப்புறத்துலயும் அந்த டவுன் மாதிரி இருக்கிற இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்று வேணும். ஆனா ரிப்பன் பிரபு என்ன பண்ணிருப்பானா முழுக்க முழுக்க மக்களுக்கு தான் வந்து அதை கொடுத்துருப்பாங்க, அதிகாரத்தை கொடுத்துருப்பாரு. இவருமே அந்த டக்குன்னு பிரிட்டிஷ் அவங்க வந்து பர்மிஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகே, எடுத்தோடனே நீங்க பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு இவருமே கஷ்டப்பட்டு தான் கொண்டு வந்திருப்பாங்க. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், உள்ளாட்சி அமைப்பின் தந்தை, ஃபாதர் ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட் சொல்றோம். அவர் கொண்டு வந்த வருஷம் என்னது, 1882. நமக்கு அவங்க சைட்ல இருந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ரூல் பண்றதுக்காக இதை கொண்டு வந்தாம நமக்கு தெரியும். ஆனா லார்ட் ரிப்பன் நபரு நம்மளுக்கு வந்து அந்த சுதந்திரத்தை வழங்கணும், அவங்களுக்கு வந்து அந்த அதிகாரத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருக்காரு. ஓகேவா, ஸோ பிரிட்டிஷ் சைட்ல இருந்து அவங்களுக்கு பெனிஃபிட். ஆனா லார்ட் ரிப்பன்ன்றவர் அந்த நபரு அந்த எண்ணத்துல அவர் பண்ணல. ஓகே, ஸோ இந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சுப்போம். அடுத்து என்ன நடக்குதுன்னா 1935 இந்திய சட்டம், நம்ம எல்லாருமே தெரியும், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 மாகாண சுயாட்சி வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, மாகாண சுயாட்சி கொடுக்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா பிரிட்டிஷ் அரசாங்கம், அதாவது காங்கிரஸ் இருக்குல்ல, 1937 காங்கிரஸ் வந்து வின் பண்ணும். எலெக்ஷன் தேர்தல் வைப்பாங்க, தேர்தல் வந்து காங்கிரஸ் வந்து வின் பண்ணும். அன்னைக்கு டேட்ல 1937 காந்தி கிட்ட தான் வந்து காங்கிரஸ் கட்சி இருக்கும். அப்போ அவரு காங்கிரஸ்ல மிக முக்கியமான செல்வாக்கு, அவர் சொல்றத அப்படியே முன்னெடுத்து பண்ணுவாங்க காங்கிரஸ். ஓகேவா, ஸோ 1937 காங்கிரஸ் வந்து வெற்றி பெறுது. நல்லா யோசிச்சோம், 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்குள்ள மாகாண சுயாட்சி கொடுக்குறாங்க. ஸோ அதனால எலெக்ஷன்ல காங்கிரஸ் நிக்குது, எலெக்ஷன்ல ஜெயிக்குது. ஸோ அன்னைக்கு டேட்ல யார் கையில வந்து இது இருக்கு, காந்தி கையில தான் அந்த பவர் இருக்கு. அவர் சொல்றதுதான் முன்னெடுத்து செய்யும் காங்கிரஸ் கட்சி. அவர் காந்தியோட தான் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், இந்தியாவின் ஆன்மா கிராமங்கள்ல வாழ்த்து அப்படின்றத ஒரு தாரக மந்திரமாவே இருக்கும். ஓகேவா, காந்தினாலே கிராமம்னா காந்தி அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ காந்தி என்ன பண்ணாதான் அந்த பஞ்சாயத்து ராஜ்னு ஒண்ணு வேணும், கிராமங்களையும் நகரத்தையும் நம்ம வந்து அதிகாரத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து கத்திருப்பாரு. ஸோ அந்த விஷயம் தான் நமக்கு நடக்கும். ஓகேவா, ஸோ இந்த டைலாக் கேட்பாங்க, இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் வாழுது, யார் பாஸ் பண்ணு கேட்டாங்கன்னா காந்தி இருக்கும். அது மாதிரி இந்த பஞ்சாயத்து ராஜ்ன்ற வார்த்தையை யார் யூஸ் பண்ணது, யார் வந்து இந்த பஞ்சாயத்து ராஜ்ன்றதை யார் வந்து முதல்ல பயன்படுத்துன்னு கேட்டாங்க அப்படின்னா காந்தி தான். ஓகேவா, அந்த வார்த்தை யார் எடுத்துன்னு வந்து கேட்டாங்கன்னா காந்தி. இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் வாழ்கிறது. அதே மாதிரி காந்தி என்ன சொல்றேன்னா கிராம சுயராஜ்யம் சொல்றாரு. ஓகேவா, இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா கிராம சுயராஜ், வில்லேஜ் ரிபப்ளிக். அவங்களுக்கான பவரை கொடுங்கப்பா, அவங்களுக்கு வந்து அது பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஸோ இதான் வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி விஷயம். ஓகே, காங்கிரஸ் வெற்றி பெறுது, காந்தி வந்து கிராமங்களில் வாழ்வது இந்தியா சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்றாரு. ஸோ அதை முன்னெடுத்து காங்கிரஸ் கட்சி வந்து வேலை செய்யுது. ஸோ அவர் என்ன சொல்றேன்னா கிராமத்துக்கு சுயராஜ்யம் கொடுக்கணும், நம்ம மட்டுமே எல்லாத்தையும் வச்சு விடும், அவங்களுக்கும் அதிகாரம் வேணும், அவங்க பிரச்சனை வந்து அவங்க தான் வந்து தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகேவா, ஸோ இதான் வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி. சுதந்திரத்துக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, சுதந்திரத்துக்கு பின்னாடி என்ன ஆகுதுன்னா நேரு இருக்கல, அதாவது சுதந்திரம் வாங்கிட்டு 1947 சுதந்திரம் வாங்கிட்டு ரிபப்ளிக் ஆயிட்டோம், குடியரசாக ஆயிட்டோம். நேரு அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா அது முன்னோட்டமா, அதாவது பஞ்சாயத்துக்கு முன்னாடி ஒரு முன்னோட்டமா என்ன பண்றாருன்னா 1952 சமூக அபிவிருத்தி திட்டம் சொல்லிட்டு ஒரு திட்டம் போடுறாரு. ஓகேவா, கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் போடுவார். ஓகேவா, அது எல்லாமே எப்படின்னா இந்த ரெண்டு இது போட்டு 1952 சமூக அபிவிருத்தி திட்டமும் 1953 தேசிய நீட்டிப்பு சேவை. ஓகேவா, நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ். இது ரெண்டோட ஃபார்மேட்டை பயன்படுத்தி அவர் என்ன பண்றாரு அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் சொல்லிட்டு ஒன்று கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது கேட்பாங்க எக்ஸாம்ல, என்ன கேட்பாங்க அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து சுதந்திர இந்தியாவில போடுறதுக்கு எது வந்து இருந்தது காரணமா இருந்து கேட்டோம்னா 1952 போட்ட சமூக அபிவிருத்தி திட்டமும் 1953 போட்ட தேசிய நீட்டிப்பு சேவையும் வந்து ஒரு காரணமா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது நடுவில் தான் வந்து நான் முக்கிய குழுக்கள் சொல்லல. 1956 யார் வந்துருவோம்னா பல்வேந்திர மேத்தா குழுன்னு சொல்லிட்டு ஒரு குழு இருக்கும். யார் போடுவாங்கன்னா நம்ம நேரு அவர்கள் தான் போடுவாரு. போட்டு அவர் வந்து இதை நம்ம எப்படி கொடுக்கலாம், இதை வந்து நம்ம எப்படி செய்யலாம், வந்து மக்களுக்கு பஞ்சாயத்து ராஜ் தான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆராய்ங்கன்னு சொல்லுவாரு. நம்ம தனியா பார்ப்போம். ஸோ இவர் வந்து 1956 குழு போடுறாங்க, பல்வேந்திர மேத்தா குழு. அவர் வந்து சில பரிந்துரைகள் கொடுப்பாங்க, ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. அது நேரு அவர்கள் பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா 1957 ஒரு சின்னதாக சட்டம் போடுவார். ஓகேவா, பஞ்சாயத்து ராஜ் சட்டம் சொல்லிட்டு 1957 போடுவாரு. இதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா நமக்கு 1959 இந்தியாவிலேயே முதல்ல எந்த இடத்துல பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இது வச்சு கேட்டாங்க அப்படின்னா ராஜஸ்தான்ல. ஓகேவா, ராஜஸ்தான்ல அக்டோபர் 2 கரெக்டா காந்தி ஜெயந்தி அன்னி 1959. ஓகேவா, ஸோ முதல்ல பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இந்தியாவில் எங்க போட்டாங்க, எந்த மாநிலத்தை போட்டாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ராஜஸ்தான் மாநிலம்
அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு 1959 வந்து போடுறாங்க. ஓகேவா? ராஜஸ்தான் மாநிலத்துல நாகூர் மாவட்டம் தான் போடுவாங்க. அக்டோபர் 2 1959. ஓகேவா? உங்களுக்கே தெரியும், நம்ம நேரு மாமா இருக்கல, நேரு மாமா வந்து மொரட்டு காந்தி ஃபேன், காந்தி ஃபாலோவர். ஸோ அதனால காந்தி தானே இந்த கிராமத்தை பத்தி பேசியிருப்பாரு. ஸோ அவரோட பர்த்டே அன்னைக்கு, அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு அதை நினைவூட்டுமா அக்டோபர் 2 1959 ராஜஸ்தான் மாநிலம்ல நாகூர் அப்படின்ற ஒரு இடத்துல இதை கொண்டு வருவாங்க. ஓகேவா? ஸோ இது புரியுதா? ஸோ அப்போ 1952 சமூக அபிவிருத்தி திட்டம், 1953 தேசிய நீட்டிப்பு சேவை. ஓகேவா? இங்கிலீஷ் வந்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் சொல்லிட்டு போடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு, ஒரு குழு போடுவாங்க. 1956 பல்வேந்திர மேத்தா குழு போடுவாங்க. அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ல ஓகே பண்ணி அக்செப்ட் பண்ணி 1957 ஒரு சட்டம் போடுவாங்க. சட்டம் போட்டு 1959 இந்தியாவின் முதல் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எங்க போட்டாங்க அப்படின்னா ராஜஸ்தான் மாநிலம் நாகூர் மாவட்டம். எப்ப? அக்டோபர் 2 1959. ஓகே, பக்காவா இருக்கா? ஸோ இதெல்லாம் போட்டாங்க. அதுக்கடுத்து இது உண்மையில எப்ப போட்டாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 1992. ஓகேவா? 1992 தான் நமக்கு தெரியும் 73 சட்டத்திட்டம், 74 சட்டத்திட்டம் சொல்லிட்டு புதிய அட்டவணைகள் போட்டு அந்த அட்டவணையில அட்டவணை 9, அட்டவணை 9A வந்து போடுவாங்க. ஸோ பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கான்ஸ்டியூஷன் படி அரசியலமைப்பு சட்டத்துல எப்போ போட்டாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏப்ரல் 24 1992. ஓகேவா? ஸோ இது புரியுதா? ஸோ டக்குன்னு ரிவிஷன் பண்ணிடலாமா? ஸோ ரிவிஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது தெரியும். மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி சொல்லிட்டு வந்துட போது. சுதந்திரத்துக்கு முன்னாடி இது கண்டென்ட் அதுல ஒன்றும் இல்லை. சுதந்திரத்துக்கு முன்னாடி சோழர் காலத்திலிருந்து மௌரியர் காலத்திலிருந்து நிலப்பிரபுத்தினால அது அழிஞ்சிருச்சு. உள்ளாட்சி அமைப்பின் தந்தை யார் கேட்டா ரிப்பன். 1982 தான் இந்தியாவில் அவர் கொண்டு வருவார். ரிப்பன் எப்போ கொண்டு வருவாரு? 1982 உள்ளாட்சி அமைப்பு லோக்கல் கவர்மெண்ட்டை கொண்டு வருவாரு. 1935 அப்புறம் இந்திய அரசு சட்டம் போடுறாங்க. அதை என்ன பண்ணா காங்கிரஸ் வெற்றி பெற்று காந்தி வந்து சுயராஜ்யம் பஞ்சாயத்து, அதாவது கிராம சுயராஜ்யம் சொல்லுவாரு, பஞ்சாயத்து ராஜ் கொண்டு வரணும்னு சொல்லுவாரு. இந்தியாவின் ஆன்மா கிராமங்கள் வாதம்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த காங்கிரஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ சுதந்திரத்துக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னா நம்ம நேரு அவர்கள் என்ன பண்றாரு, 52 சமூக அபிவிருத்தி திட்டமும் தேசிய நீட்பு சேவை வந்து போடுறாங்க. ஸோ பஞ்சாயத்து ராஜ் சட்டம் ஏப்ரல் 24 1992 நடக்குது. ஓகேவா? ஸோ இதை அடுத்து பார்க்கலாமா? அடுத்து என்னன்னா இது ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா இந்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் வந்து எப்ப சைன் பண்ணாங்க, அசன்ட்னு சொல்லுவாங்க. பிரசிடென்ட் வந்து இது எப்ப கையெழுத்து போட்டாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏப்ரல் 20 1993. ஓகேவா? ஏப்ரல், அதாவது ஒரு வருஷம் கழிச்சுங்க. நீங்க டக்குன்னு பாத்தீங்கன்னா 1882 நம்ம ரிப்பன் போட்டிருப்பாரு. ஓகேவா? 1992 நம்ம இந்தியாவில வந்து அது 73 சட்டத்திட்டம் 74 சட்டத்திட்டத்துல போடுவாங்க. ஓகேவா? ஸோ 1882 1992 போடுறாங்க. ஏப்ரல் 24 இங்க போடுவாங்க. ஓகேவா? அதுக்கு குடியரசுத் தலைவர் மசோதா எப்ப கையெழுத்து போட்டாங்க கேட்டாங்க அப்படின்னா ஏப்ரல் 20 1993 சைன் போடுறாங்க. அதான் குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் வந்து வழங்குவாங்க. ஓகேவா? ஓகேவா? குடியரசுல இருந்து எப்போ ஒப்புதல் வழங்குறாங்க? ஏப்ரல் 20 1993 ஒப்புதல் வழங்குறாங்க. எப்போ அது நடைமுறைக்கு வருது அப்படின்னு கேட்டாங்கன்னா நடைமுறைக்கு எப்போ வருதுன்னா ஏப்ரல் 24 1993. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகுது. ஓகேவா? ஸோ கான்ஸ்டியூஷன் புத்தகத்தில் மசோதா தாக்கல் பண்ணி சட்டம் போட்டது பஞ்சாயத்து ராஜ் சட்டம் ஏப்ரல் 24 1992. அதுக்கு எப்போ குடியரசுல சைன் பண்ணாங்க, பிரசிடென்ட் எப்போ அசென்ட் பண்ணாங்க அப்படின்னா ஏப்ரல் 1993. அது எப்போ நடைமுறைக்கு வருதுன்னு கேட்டாங்க அப்படின்னா ஏப்ரல் 24 1993. ஓகேவா? தமிழ்நாட்டில் இது எப்போ வருது கேட்டாங்கன்னா 1994 தமிழ்நாட்டில் இது அறிமுகமாகுது. பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து தமிழ்நாட்டில் 1994 நடக்குது. ஓகேவா? ஸோ இதாங்க வந்து சுதந்திரத்துக்கு பின்னாடி வரும். அப்புறம் இது ரொம்ப முக்கியமான டேட்டு. ஏப்ரல் 24 வந்து தேசிய ஊராட்சி தினம்னு சொல்லுவாங்க, அதாவது தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா நேஷனல் பஞ்சாயத்து டே. ஓகேவா? ஸோ ஏப்ரல் 24 தேசிய ஊராட்சி தினம், தேசிய ஊராட்சி தினம்னு சொல்றாங்க. தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் சொல்லிட்டு சொல்லுவாங்க தமிழ்ல. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா நேஷனல் பஞ்சாயத்து டேன்னு சொல்றாங்க. ஏன்னா அன்னைக்கு சட்டம் போட்டாங்க. ஸோ அப்போ ஏப்ரல் 24 சட்டம் எப்போ போட்டாங்க? 1992 பார்த்துட்டோம். எப்போ கையெழுத்து போட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஏப்ரல் 20. எப்போ நடைமுறைக்கு வருது? ஏப்ரல் 24 1993 நடைமுறைக்கு வருது. தமிழ்நாட்டில் எப்போ வருதுன்னு கேட்டாங்கன்னா 1994 வந்து அறிமுகமாகுது. அதுக்கான ஏப்ரல் 24 என்ன தேதி நம்ம கொண்டாடுறோம்? தேசிய ஊராட்சி தினம்னு கொண்டாடுறோம், தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம்னு சொல்லிட்டு கொண்டாடுறோம். ஸோ ஏப்ரல் 24 நேஷனல் பஞ்சாயத்து டே. ஓகேவா? தமிழ்நாட்டில் 1994 வருது. ஃபர்ஸ்ட் வந்து 2483. ஸோ இது வந்து வருது. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் போயிடலாமா? ஓகே, இப்ப மேல பார்த்தல நகரத்தையும் கிராமத்தையும் வந்து ஒரு 3 பார்ட்டா பிரிச்சான்னு சொல்லிட்டு அதை பத்தி தெளிவா வந்து டீட்டெயிலா பார்க்க போறோம். ஓகே, பார்க்கலாமா? எடுத்த உடனே சிட்டி கார்பரேஷன் இருக்கும். ஓகேவா? சிட்டி கார்பரேஷன், மாநகராட்சின்னு சொல்லிட்டு அர்த்தம். மாநகராட்சினா என்ன சார் அப்படின்னா மாநகராட்சியில வந்து கிட்டத்தட்ட நமக்கு 10 லட்சம் மாணவர்கள் வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ 10 லட்சம் மக்கள் வந்து இருக்கணும். ஓகே,
மாநகராட்சினா அது எப்படி பிரிப்பாங்கன்னா முதல்ல அதுல 10 லட்சம் பேர் இருக்கணும், அதிக வருவாய் வந்து தரணும். ஓகேவா, ஹை ரெவன்யூ தர மாதிரி இருக்கணும். அப்படிதான் வந்துன்னா நமக்கு கார்பரேஷன் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ சென்னைன்னா என்னது, ஒரு மாநகராட்சி தானே. அப்போ மக்கள் வந்து 10 லட்சம் பேர் இருக்கணும், அதிக வருவாய் வந்து தரணும். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் இது புக்கு பள்ளிப்பாட புக்கிலே கொடுத்துருப்பாங்க. இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி எதுன்னு கேட்டாங்கன்னா சென்னை 1688. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஓகேவா, சென்னை கார்பரேஷன் இஸ் தி ஓல்டஸ்ட் லோக்கல் பாடி இன் இந்தியா. இந்தியாவிலேயே மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு எதுன்னு கேட்டாங்கன்னா சென்னை 1688. பிரிட்டிஷ் காலத்துல வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது இதை தெரிஞ்சு நம்ம இப்போ வந்து என்னாச்சு, மாநகராட்சி இருக்கா, அந்த மாநகராட்சிக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஓட்டு போட்டு எலெக்ஷன் போட்டு தான் வந்து தேர்தல் மாதிரி தான் வைப்பாங்க. அதுக்கு ஒரு தலைவர் வருவார்ல, மாநகராட்சிக்குன்னு சொல்லிட்டு ஒரு தலைவர் வருவார்ல, அந்த தலைவர் பேர் யாருன்னா நமக்கு மேயர்னு சொல்லுவாங்க. ஓகேவா, யானது மாநகராட்சியோட தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா மேயர் தான். அதை நம்ம எப்படி சூஸ் பண்றோம், நேரடி தேர்தல், டைரக்ட் எலெக்ஷன் மூலியமா தான் நம்ம சூஸ் பண்ணோம். ஓகேவா. ஸோ மேயரு எப்படி டைரக்ட் எலெக்ஷன் மூலியமா நம்ம தேர்ந்தெடுப்போம். ஓகே, இது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ மாநகராட்சினானது 10 லட்சம் பேர் இருப்பாங்க, அதிக வருவாய் வந்து தரணும். இந்தியாவிலே மிக பழமையான உள்ளாட்சி எதுன்னு கேட்டாங்கன்னா சென்னை 1688. மாநகராட்சியோட தலைவர் எப்படி தேர்ந்தெடுப்புனா ஓட்டு போட்டு தேர்தல் மூலியமா தான் நம்ம தேர்ந்தெடுப்போம். என்ன தேர்தல், நேரடி தேர்தல். அவங்க பேர் என்னது, மேயர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, மேயர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு துணைத் தலைவர் இருப்பாங்க. துணைத் தலைவர் வந்து மறைமுகத்தில் தான் அங்க இருக்கக்கூடிய பகுதி உறுப்பினர்கள் சொல்லுவாங்க. அதாவது வார்டு மெம்பர்ஸ் இருப்பாங்களா, அந்த வார்டு மெம்பர்ஸே வந்து துணைத் தலைவராக ஆடுவாங்க. ஓகேவா. ஸோ இதான் வந்து மாநகராட்சி. மாநகராட்சி வந்து 10 லட்சம் பழமை, தலைவர் வந்து மேயரு, நேரடி தேர்தல். ஆனா பகுதி உறுப்பினர்கள் வந்து மறைமுக தேர்தல். ஓகேவா, இது கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்டைரக்ட் எலெக்ஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா. அடுத்து நகராட்சிங்க. ஓகேவா, இப்போ அப்படியே ஒன்னொன்னா பார்த்துட்டு வரோம். ஸோ லோக்கல் கவர்மெண்ட் ரெண்டா பிடிச்சாங்களே, மாநகராட்சி முடிச்சிட்டோம், இப்போ நகராட்சி வந்து பாக்குறோம். முனிசிபாலிட்டி. ஓகேவா, முனிசிபாலிட்டியில வந்து எத்தனை பேர் இருக்குன்னா 10 லட்சத்துக்கு ஒரு 0 கட் பண்ணி விட்டீங்கன்னா 1 லட்சமா மாறிடும். ஓகேவா. ஸோ 1 லட்சம் பேர் இருக்கணும், அங்கேயும் வந்து அதிக வருவாய் வந்து தரணும். ஓகேவா. ஸோ 1 லட்சம் அதிக வருவாய் வந்து தரணும். தமிழ்நாட்டின் முதல் மாநகராட்சி, தமிழ்நாட்டின் முதல் நகராட்சி, தமிழ்நாட்டின் முதல் நகராட்சி எதுன்னு கேட்டாங்கன்னா வாலாஜாபேட்டை இஸ் த ஆன்சர். ஓகேவா, ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாக்ஸ் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. வாலாஜாபேட்டை இஸ் த ஃபர்ஸ்ட் முனிசிபாலிட்டி இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் முதல் நகராட்சி எதுன்னு கேட்டாங்கன்னா வாலாஜாபேட்டைங்க. 1 லட்சம் பேர் இருக்கணும், அதிக வருவாய் வந்து தரணும். இதுக்குமே அதே மாதிரி தான், நகராட்சின்னு ஒரு தலைவர் இருப்பாரு, அந்த தலைவர் நேரடி தேர்தல், நம்ம தான் ஓட்டு போட்டு எலெக்ஷன் போட்டு பண்ணுவோம். அதோட துணைத் தலைவர் வந்து மறைமுக தேர்தல், பகுதி உறுப்பினர்கள் தான் வந்திருப்பாங்க. ஓகேவா, ரொம்ப சிம்பிள் தான். அப்ப நகராட்சினா உங்களுக்கு தெரிஞ்சு வேண்டிய முக்கியமான பாயிண்ட், 1 லட்சம் பேர் இருக்கணும். முதல் நகராட்சி எதுன்னு கேட்டாங்கன்னா வாலாஜாபேட்டை, அதோட தலைவர் வந்து நேரடி தேர்தல், டைரக்ட் எலெக்ஷன் மூலியமா சூஸ் பண்றோம். நகராட்சியோட துணைத் தலைவர் வந்து மறைமுக தேர்தல் மூலியமா நம்ம சூஸ் பண்றோம். ஓகேவா, வார்டு மெம்பர்ஸ் சொல்லுவாங்க, அவ்வளவுதான். ஓகேவா. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேரூராட்சி. ஓகேவா. டவுன் பஞ்சாயத்து அப்படின்னா வந்து அதுல வந்து எத்தனை பேருன்னா 10,000 பேர் இருக்கும். ஓகேவா. ஸோ ஒரு 0 கட் பண்ணிட்டீங்க, 10 லட்சத்துக்கு ஒரு 0 கட் பண்ணிங்கன்னா முனிசிபாலிட்டி, 2 0 கட் பண்ணிங்கன்னா நம்ம 10,000 பேரூராட்சி இருக்கணும். ஓகேவா. ஸோ டவுன் பஞ்சாயத்து வந்து போது 10,000 பேர் வந்து இருக்கணும். நகரத்துக்கும் கிராமத்துக்கும் இடைப்பட்டதான் வந்து பேரூராட்சி. டவுன் என்ன அர்த்தம், சிட்டிக்கும் கிராமத்துக்கும் இடைப்பட்டதான் என்னது டவுன் பஞ்சாயத்து. டவுன் அப்படிதான் பேசுவோம் நம்ம. அப்ப பேரூராட்சினா என்னது, நகரத்துக்கும் கிராமத்துக்கும் இடைப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. டவுன் பஞ்சாயத்து இஸ் பிட்வீன் ஏ சிட்டி அண்ட் ஏ வில்லேஜ். ஓகே, அந்த மாதிரி இருக்கும், இடைப்பட்ட மாதிரி இருக்கும். இந்தியாவின் முதல் பேரூராட்சி எங்க உருவாக்கப்படுதுன்னா தமிழ்நாட்டுல தான் உருவாக்கப்படுது. ஓகேவா. இந்தியாவிலேயே முதல்ல ஒரு பேரூராட்சி டவுன் பஞ்சாயத்துன்னு ஒண்ணு எங்க உருவாக்குன்னு கேட்டாங்கன்னா தமிழகத்துல தான், தமிழ்நாட்டுல தான் முதல்ல அப்படி ஒண்ணு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா. ஸோ அது என்னதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ இந்தியாவின் முதல் பேரூராட்சி தமிழ்நாட்டுல தான் உருவாக்கப்படுது, அது என்னன்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ தமிழ்நாடு வாஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு இன்ட்ரோடியூஸ் டவுன் பஞ்சாயத்து இன் இந்தியா. ஓகேவா. ஸோ பேரூராட்சினானது 10,000 பேர் இருக்கணும், நகரத்துக்கும் கிராமத்துக்கும் இடைப்பட்ட மாதிரி இருக்கும். இந்தியாவின் முதல் பேரூராட்சி எங்க அமைக்கப்படும் கேட்டோம்னா தமிழ்நாட்டுல தான் ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தி உருவாக்கம் பண்றாங்க. ஓகேவா. ஸோ அப்ப ரெண்டா பிரிச்சு நாங்கள் லோக்கல் கவர்மெண்ட் ரெண்டா பிரிச்சோம். அதுல நகரத்துல வந்து பார்த்தோம், என்னென்ன பார்த்துருக்கோம், மாநகராட்சினா என்ன, நகராட்சினா என்னது, பேரூராட்சினா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இப்போ கிராமத்தை வந்து பார்க்க போறோம். ஓகேவா. ஸோ அப்படி கிராமத்தை பார்த்துலாமா. கிராமத்துல மூணா பிரிச்சிருப்போம். கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சின்னு சொல்லிட்டு பிரிப்போம். இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா வில்லேஜ் பஞ்சாயத்து. வில்லேஜ் பஞ்சாயத்துனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாமா. ஓகே. மக்களுக்கும் அரசுக்கும் பாலம் போன்றது என்னது, கிராம ஊராட்சி. அதான் என்ன சொல்றாங்கன்னா இட் இஸ் ஆக்ட் அஸ் எ லிங்க் பிட்வீன் பீப்புள் அண்ட் கவர்மெண்ட். ஓகேவா. மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு பாலம் போல செயல்படுறதா என்னது நம்ம கிராம ஊராட்சி. ஓகேவா. மக்கள் தொகையில அதான் மக்கள் தொகைக்கு ஏற்ப அதை எப்படி பிரிப்பாங்கன்னா வார்டா பிரிப்பாங்க. இப்ப திடீர்னு நிறைய மக்கள் தொகை இருந்தாங்கன்னா அதை எப்படி பிரிப்பாங்கன்னா வார்டா பிரிப்பாங்க. ஓகேவா. மக்கள் தொகை அதிகமா போறாங்க அப்படின்னா அதை எப்படி பிரிப்பாங்கன்னா வார்டா வந்து பிரிக்கிறாங்க, அதான் இங்க பேசியிருக்காங்க. ஓகேவா. சோ
மக்களுக்கும் அரசுக்கும் பாலமாக திகழ்வது கிராம ஊராட்சி. மக்கள் தொகைக்கு ஏற்ப அதிகமா போயிட்டாங்க அப்படின்னா அது வந்து வார்டா வந்து பிரிப்பாங்க. இப்ப இங்க வந்து நம்ம ஓட்டு போட்டு சூஸ் பண்ணி போடல. இப்போ ஒரு கிராமத்துக்கு ஒரு விஷயம் வேணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு டேம் கட்டணும், ஒரு லைப்ரரி வேணும், இல்ல சாலை அமைக்கணும், இல்ல வந்து ஸ்ட்ரீட் லைட் போடணும், தெரு விளக்குகள் வந்து போடணும் அப்படின்னா அது எப்படி போய் சொல்றது? அதுக்கு ஒரு பிரதிநிதி, ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வேணும். ஓகேவா? அந்த ரெப்ரசன்டேட்டிவ் நம்ம தான் மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நபர். அவர் தான் வந்து பிரதிநிதினு சொல்லுவாங்க, ரெப்ரசன்டேட்டிவ் சொல்லுவாங்க. அது யார் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்? நம்ம மக்கள் ஓட்டு போட்டு நம்ம தான் சூஸ் பண்ணுவோம். அந்த ரெப்ரசன்டேட்டிவ் என்ன பண்ணுவாரு? அந்த கிராமத்துக்கான ரெப்ரசன்டேட்டிவ். ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு தலைவர் இருப்பாரு, பிரதிநிதி இருப்பாரு. அவர் எப்படி நம்ம சூஸ் பண்றோம்? மக்களாகிய நாம் தான் ஓட்டு போட்டு அவரை சூஸ் பண்றோம். ஓகேவா? நம்ம இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ அத்திப்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்கு. அத்திப்பட்டிக்கு ஏதோ பிரச்சனைப்பா, அத்திப்பட்டிக்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதை கவர்மெண்ட் யார் பேசுவாரோ அந்த பிரதிநிதி தான் போடுவார். கிராமத்துக்கு சார்பா அந்த பிரதிநிதி தான் என்ன பண்ணுவாரு? அந்த ரெப்ரசன்டேட்டிவ் தான் போய் கவர்மெண்ட் கிட்ட பேசுவார். அப்ப அந்த மக்களோட கோரிக்கை யார்கிட்ட போகுதுன்னா அந்த பிரதிநிதிக்கு போகும். அந்த பிரதிநிதி கவர்மெண்ட் கிட்ட பேசுவார். ஓகே, அதுக்கப்புறம் நிதி வழங்கி என்ன தேவையோ அந்த தேவையை வந்து பூர்த்தி பண்ணுவாங்க. ஓகேவா? அது எப்படி தேர்ந்தெடுக்கப்படுது? மக்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஓகேவா? எலெக்டட் பை த பீப்புள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து ஒரு 4 பேர் கொடுத்துருப்பாங்க. அந்த பிரதிநிதியில 4 பிரிக்கிறாங்க. எப்படின்னா ஊராட்சி மன்ற தலைவர், பகுதி உறுப்பினர்கள், கவுன்சிலரு, அப்புறம் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் சொல்றாங்க. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து பிரசிடென்ட், வார்டு மெம்பர்ஸ், கவுன்சிலரு, டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து, வார்டு கவுன்சிலர் அப்படின்னு சொல்லிட்டு 4 பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அந்த ரெப்ரசன்டேட்டிவ் எப்படி பிரிக்கிறாங்க? 4 பிரிக்கிறாங்க. அந்த ரெப்ரசன்டேட்டிவ்னா யாரு? ஒரு கிராமம் இருக்குன்னா அந்த கிராமத்துக்கு ஏதோ தேவை இருந்துச்சுன்னா இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைனா அதை வந்து அரசாங்கத்திடம் தெரிவிக்கிறதுக்காக அந்த ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாரு. அந்த ரெப்ரசன்டேட்டிவ் நம்ம தான் ஓட்டு போட்டு சூஸ் பண்றோம். ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். ஸோ கிராமத்துக்கும் அரசுக்கும் பாலம் போல செயல்பட்டது. இது அப்படியே பார்த்துக்குவோம். அந்த பிரதிநிதிகள் கேட்பாங்க. ஸோ அப்படியே பார்த்துக்குவோம். ஊராட்சி மன்ற தலைவர், பகுதி உறுப்பினர்கள், கவுன்சிலர்னு சொல்றல, அதாவது ஊராட்சி மன்ற உறுப்பினர் சொல்லுவாங்க. அப்புறம் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இது புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா நமக்கு ஊராட்சி ஒன்றியம் இருக்கு. ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஊராட்சி ஒன்றியம் அப்படின்னு பார்க்கறோம். ஓகேவா? பல கிராமம், ஒன்றியம்னாலே பாருங்க இந்த வார்த்தையிலேயே இருக்கு. ஒன்றியம்னா என்னது? நமக்கு யூனியன் என்னது? யூனியம்னா இப்போ எல்லா மாநிலத்தோட யூனியன், அதாவது எல்லா மாநிலத்தையும் சேர்த்து நம்ம மத்திய அரசுன்னு சொல்றோம். தமிழ்நாடு, கேரளா எல்லா மாநிலத்தோட ஒன்றியம்னா மத்திய அரசுன்னு சொல்றோம். அதே மாதிரி இங்க ஒன்றியம்னா எல்லா கிராமத்தையும் சேர்க்குது. இப்போ 10 கிராமத்தை சேர்த்தாங்கன்னா அதான் அதுக்கு பேர் தான் என்னது? ஊராட்சி ஒன்றியம். ஓகேவா? ஸோ பஞ்சாயத்து யூனியன் அர்த்தம். எப்படி? இப்போ அத்திப்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்கு. ஒரு கிராமம் சொன்னா அது மாதிரி 10 அத்திப்பட்டி இருக்கு. அத்திப்பட்டி சொல்ற 10 அத்திப்பட்டியை சேர்த்தாங்கன்னா அதுக்கு பேர் தான் என்னது? ஊராட்சி ஒன்றியம். ஓகேவா? ஸோ அதை பத்தி தெரிஞ்சிச்சா? அதான் பல கிராமத்தை சேர்த்தாங்கன்னா அதுக்கு பேர் என்னது? ஊராட்சி ஒன்றியம் நம்ம சொல்றோம். அத்திப்பட்டின்னு ஒரு 10 அத்திப்பட்டி சேர்த்து விட்டாங்கன்னா அதுக்கு பேர் ஊராட்சி ஒன்றியம். அவ்வளவுதான். ஓகே, இப்ப அந்த தலைவர் யார் போடுவாங்கன்னா கவுன்சிலர்னு போடுவாங்க. இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். ஒண்ணு கிடையாது, ரொம்ப சிம்பிளா சொல்ற மாதிரி. இப்ப அத்திப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த அத்திப்பட்டிக்கான ரெப்ரசன்டேட்டிவ் பிரதிநிதி யாருன்னா உதாரணத்துக்கு அஜித் குமார்னு வச்சுப்போம். இப்ப அத்திப்பட்டி மாதிரி இன்னொரு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கான பிரதிநிதி விஜய்னு வச்சுக்கோங்க. இப்ப சூர்யான்னு ஒருத்தர், இன்னொரு ஒரு கிராமத்துக்கு சூர்யான்னு ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரி ஒரு 10 கிராமம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அத்திப்பட்டி 2, அத்திப்பட்டி 3 சொல்லிட்டு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. இப்ப அஜித், விஜய், சூர்யா அந்த மாதிரி இருக்காங்க. இப்ப இந்த ஊராட்சி மன்றத்துக்கு ஒரு தலைவரை போடுவாங்க. அந்த தலைவர் தான் யாருன்னா கவுன்சிலர்னு சொல்லுவாங்க. அந்த கவுன்சிலர் எப்படி சூஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம பிரதிநிதி ரெப்ரசன்டேட்டிவ் கிராமத்துல இருந்து நம்ம ஒருத்தரை சூஸ் பண்ணிட்டோம். அஜித், விஜய், சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணிட்டோம். இப்ப அந்த 10 பேர் இருக்காங்களா, ஒன்றியம்னா அந்த 10 கிராமத்தோட இதுதானே ஒன்றியம் சொல்றோம். அஜித், சூர்யா, விஜய் வந்து அவங்களுக்குள்ள தேர்ந்தெடுத்துப்பாங்க ஒரு தலைவரை. எப்படி? அஜித், விஜய், சூர்யா ஒவ்வொரு கிராமத்துக்கான அந்த பிரதிநிதிகள் ரெப்ரசன்டேட்டிவ் அஜித், சூர்யாக்குன்னா ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேருக்குள்ள ஒரு தலைவரை சூஸ் பண்ணுவாங்க. அந்த தலைவருக்கு பேர் தான் யாரு? கவுன்சிலர். புரியுதா? கவுன்சிலர்னா யாரு? நம்ம பிரதிநிதி தான், நம்ம அனுப்பிச்சு விட்ட பிரதிநிதி தான். ஆனா அவங்களுக்குள்ளே தேர்ந்தெடுக்கப்படுவர் தான் யாரு? கவுன்சிலர். அப்ப ஊராட்சி ஒன்றியத்தோட தலைவர் யாரு? கவுன்சிலர். ஊராட்சி ஒன்றியம்னா என்னது? எல்லா கிராமத்தையும் சேர்த்து விடுறதா என்னது? ஊராட்சி ஒன்றியம். பஞ்சாயத்து யூனியன். ஓகேவா? அதான் சொல்லியிருப்பாங்க. பஞ்சாயத்து யூனியனோட சேர்மன் வந்து கவுன்சிலர் சொல்றாங்க. ஓகே, அப்ப கவுன்சிலர்னா யாரு? அந்தந்த ஊரோட ரெப்ரசன்டேட்டிவ் பிரதிநிதிகளை அவங்க 10 பேருக்குள்ள சூஸ் பண்ணி எடுக்கிறது தான் கவுன்சிலர். ஓகேவா? அதுக்கு ஒரு துணை தலைவர் இருப்பாரு. துணை தலைவர் யார்? 2வது வருவாங்க. இப்ப 2 பேர் சூஸ் பண்ணாங்கன்னா யார் இருக்காங்களோ அவங்கள சூஸ் பண்ணிப்பாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஓகேவா? ஸோ இது முடிஞ்சிச்சா? இப்ப இவங்க 2 பேரை மேய்க்கணும். கவுன்சிலர், அதாவது தலைவரையும் துணை தலைவர். ஊராட்சி மன்றத்தோட தலைவர்னு கேட்டாலும் கவுன்சிலர் தான். ஊராட்சி மன்றத்தை யார் பார்த்துப்பான்னு கேட்டாங்கன்னா கவுன்சிலர். கவுன்சிலர்னாலும் தலைவனா ரெண்டும் ஒண்ணுதான். ஓகேவா? இது புரியுதா? அது மாதிரி இவங்க 2 பேர் தலைவரும் துணை தலைவர். இவங்க ஒழுங்கா வேலை பாக்குறாங்களா, ஒழுங்கா இவங்களோட பணிகளை செய்யறாங்களா, ஃபண்டு ஒழுங்கா வருதா, அந்த ஃபண்டு இவங்க கரெக்டா பயன்படுத்துறாங்களா, மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்களா, மக்களோட பிரச்சனைகள் கவர்மெண்ட் கிட்ட போய் சேருதா,
அப்படின்னு செக் பண்றதுக்கு ஒருத்தர் இருப்பாரு, அவர் தான் பிடிஓ ஆஃபீஸர். ஓகேவா? இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க, வட்டார வளர்ச்சி அலுவலர். ஓகேவா? இவர் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க 2 பேரும் ஒழுங்கா ஒர்க் பண்றாங்களா, அந்த 10 பேர்ல கரெக்டா இருக்காங்களா, கவுன்சிலரும் அந்த ரெப்ரஸன்டேட்டிவ்ல ஒழுங்கா ஒர்க் பண்றாங்களா செக் பண்றது யாரு? பிடிஓன்னு சொல்லுவாங்க. வட்டார வளர்ச்சி அலுவலர் வந்து செக் பண்ணுவாரு. அதான் இவர் தான் நிர்வாக அலுவலரா இருப்பாரு. ஓகேவா? இதை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அப்ப ஊராட்சி ஒன்றியத்தோட தலைவர் யாரு? ஊராட்சி மன்றத்துக்கு ஒரு தலைவர் இருப்பாரு, அந்த தலைவர் தான் கவுன்சிலர். கவுன்சிலர் எப்படி சூஸ் பண்றாங்க? அந்த 10 ஊரோட பிரதிநிதிகள், 10 ஊரோட ரெப்ரஸன்டேட்டிவ் தான் அந்த தலைவர், அவர் தான் நம்ம கவுன்சிலர்னு சொல்றோம். அவங்கள செக் பண்றது யாரை போடுறாங்க? பிடிஓ ஆஃபீஸ் இருப்பாரு, வட்டார வளர்ச்சி அலுவலர், நிர்வாக அலுவலர்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இந்த பாயிண்ட் வந்து பாக்ஸ் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. நீலகிரிலையும் பெரம்பலூர் இருக்குல்ல, நீலகிரி மற்றும் பெரம்பலூர்ல தான் 4 ஊராட்சி ஒன்றியம் தான் இருக்கும். ஓகேவா? வெறும் 4 ஊராட்சி ஒன்றியங்களை கொண்ட மாவட்டம் எதுன்னு கேட்டாங்கன்னா நீலகிரி மற்றும் பெரம்பலூர். ஓகேவா? நீலகிரி மற்றும் பெரம்பலூர். எப்படி ஞாபகம் வச்சுலாம் அப்படின்னா, இப்போ அஜித் விஜய் பேசிட்டு இருந்தோம். விஜய் என்ன பண்ணாங்கன்னா, அந்த தெரியுன்னு ஒரு படத்துல பெரம்பு வச்சு அடிப்பாரு. ஐயோ என்ன விட்டுருன்னு சொல்லிட்டு 4 பக்கம் ஓடுவாங்க. 4 பக்கம் ஓடுறாங்கன்னா அதான் பெரம்பலூர். நீலகிரி பெரம்பலூர் அவர் வந்து சொல்லுவாருன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சு. ஓகேவா? ஸோ பெரம்பு வச்சு அடிச்சாருன்னா 4 பக்கம் ஓடுவாங்க, அதான் ஊராட்சி ஒன்றியம். ஸோ பெரம்பலூர், நீலகிரி 4 ஊராட்சி ஒன்றியம் இருக்கக்கூடியது. ஈஸியான விஷயம். ஓகேவா? அப்போ ஊராட்சி ஒன்றியம்னா பல கிராமம் சேர்க்கறது, தலைவர், கவுன்சிலர், துணைத் தலைவர் இருப்பாரு, அவர் செக் பண்றதுக்கு பிடிஓ ஆஃபீஸர் ஒருத்தர், வட்டார வளர்ச்சி அலுவலர் இருப்பாரு, நிர்வாக அலுவலர்னு சொல்லுவோம். ஸோ இங்கிலீஷ்ல வந்து பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் ஆஃப் த பஞ்சாயத்து யூனியன் சொல்லுவாங்க. நீலகிரி பெரம்பலூர்ல 4 பஞ்சாயத்து யூனியன் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, அடுத்து வந்து மாவட்ட ஊராட்சி. ஓகேவா? டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து வந்து கொடுத்துருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து. ஓகேவா? லாஸ்ட் வந்து வந்துட்டோம். ஸோ டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகைக்கு ஏற்ப அது எப்படி பிரிக்கிறாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து வார்டுன்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்குன்னா 50,000 பேர் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? அது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலயும் வந்து எத்தனை இருக்கணும் அப்படின்னா ஒரு மாவட்ட ஊராட்சி இருக்கும். ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒரு மாவட்ட ஊராட்சி வந்து இருக்கும். ஊராட்சி ஒன்றுனா பல கிராமத்தை சேர்க்கறது. கிராம ஊராட்சினா ஒரு சின்ன கிராமம், ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் பிரதிநிதி இருப்பாரு. ஊராட்சினா அதாவது ஊராட்சி ஒன்றியம்னா அந்த கிராமத்தோட சேர்ப்பு, பல கிராமத்தை சேர்த்து விட்டாங்க என்ன சொல்லணுமா. ஸோ மாவட்ட ஊராட்சினா இன்னைக்கு டேட்ல வந்து நமக்கு 38 மாவட்டம் இருக்கு தமிழ்நாட்டில். கரெக்டா? ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒவ்வொரு மாவட்ட ஊராட்சி இருக்கும். ஓகே, மக்கள் தொகைக்கு ஏற்ப அதை பிரிப்பாங்க. எப்படி பிரிக்கிறாங்க? டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து வார்டுன்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. ஓகேவா? டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து வார்டுன்னு பிரிக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்கணும்னா மாவட்ட ஊராட்சியில 50,000 பேர் இருக்கும். ஓகேவா? கணக்கு எத்தனை கேட்டாங்கன்னா 50,000 பேர் இருக்கணும். அவ்வளவுதான். இதான் வந்து பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒண்ணு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி விருப்ப பணி. ஓகே, விருப்ப பணினா அந்த தலைவரே வந்து விருப்பம் எடுத்து இந்த ஊருக்கு நான் அதை செய்ய போறேன், இந்த ஊருக்காக நான் இதை பண்ண போறேன், இந்த கிராமத்துக்காக நான் இதை செய்யணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா நிறைய கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு பார்க் வேணும், ஒரு லைப்ரரி வேணும், நான் சாலை அமைக்க போறேன், நான் வந்து இது கட்ட போறேன், டேம் சின்னதாக கட்ட போறேன், நான் இதை செய்ய போறேன், அதை செய்ய போறேன்னு சொல்லிட்டு விருப்ப பணிகள் சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. புக்ல கொடுத்துருப்பாங்க, இதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ சிம்பிளா அந்த ஊருக்கு என்ன தேவை இருக்குன்னு சொல்லிட்டு அவரா விருப்பப்பட்டு பண்ணணும். இதுக்கான நிதி வந்து அவங்களே கூட வசூலிக்கலாம். ஓகே, நம்ம கட்டுற வரி பணத்துல இருந்தா வந்து அவங்க நிதி வாங்குவாங்க கவர்மெண்ட். அது மாதிரி 3 அடுக்கு 3 டயர்னு சொல்லுவாங்க. 3 அடுக்கு எதுவும் சொல்லுவாங்க. 3 டயர் இருக்கிற இடத்துலலாம் வந்து கிராம ஊராட்சி இருக்குல்ல, அவங்க தான் வந்து வரி வசூல் செய்யக்கூடிய அதிகாரம் இருக்கு. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம், பார்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ சும்மா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அந்த விருப்ப பணிகளுக்கு அந்த ரெப்ரஸன்டேட்டிவ் நினைச்சாங்கன்னா அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வரி வாங்கி அந்த வரி வந்து அவங்க செலவு செய்யலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னா வந்து கிராம சபை. ஓகேவா? கிராம சபையில வந்து ஒரு 4 மீட்டிங் போடுவாங்க. கிராம சபையில ஒண்ணு இல்லைங்க, மீட்டிங் போட்டு அந்த தலைவர்லாம் சூஸ் பண்ணி எடுக்கிறாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவர் வந்து ஸோ அவங்க வந்து இருப்பாங்க. 18 வயசுல இருந்து 21 வயசு வந்து ஆயிருக்கும். ஓகேவா? யாரும் அது போயிட்டு கனெக்ட் பண்ணலாம். ஒரு மரத்தடியில உட்காந்துக்கிட்டு அந்த தலைவர் பேசுவாரு. அவங்களோட மக்களோட கோரிக்கை வந்து அந்த தலைவர் கேட்பாரு. இல்ல அந்த ஊருக்கு என்ன பேசணும், இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ கொரோனா வந்துருச்சு, கொரோனா வந்து நம்ம எப்படி முன்னெடுப்பு, எப்படி விழிப்புணர்வு பண்ணணும்னு சொல்லிட்டு பேசணும்னா ஸோ அவங்க வந்து நின்று பேசுவாங்க. கொரோனா டைம்ல கும்பல் கூட கூடாது, உதாரணத்துக்கு சொல்றேன். ஓகே, ஸோ இப்போ ஏதோ ஒரு அவசர காலம்னா அந்த டைம்ல ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு தலைவர் ரெப்ரஸன்டேட்டிவ் இருப்பாரு, அவங்களுக்கு கீழே மக்கள்லாம் உட்காந்துருப்பாங்க. இவர் வந்து சொல்லுவார், நம்ம இந்த மாதிரி செய்யணும், இது வந்து பண்ணணும், இப்போ ஏரி வந்து தூர்வாரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அப்புறம் மக்கள் வந்து அவங்களோட குறைகளை சொல்லுவாங்க, அதையும் தலைவர் கேட்டுப்பாரு. இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அரசாங்க கிட்ட தெரிவிப்பாங்க, கவர்மெண்ட் கிட்ட சொல்லுவாங்க. அது ஒரு 4 முக்கியமான டேட் வந்து போடுவாங்க. 4 முக்கியமான டேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஜனவரி 26 மே 1 உழைப்பாளர் தினம், அதாவது குடியரசு தினம், உழைப்பாளர் தினம் மே 1ஆம் தேதி, ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், அப்புறம் அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு பண்றோம். ஓகே, காந்தி ஜெயந்தி ஏன் தெரியுதா? ஏன்னா கிராம சுயராஜ்யம், பஞ்சாயத்து ராஜ்யம் கத்துனது யாரு? காந்தி அவர்கள் தான். ஸோ அதனால அக்டோபர் 2 வந்து பேசியிருக்காங்க, ஆகஸ்ட் 15 பேசியிருக்காங்க, மே 1ஆம் தேதி, ஜனவரி 26, இங்கிலீஷ் மொழி 26, மே 1, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2. கிராம சபைக்கான மீட்டிங் வந்து 4 நாளா போடுவாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ விருப்ப பணி பத்தி பேசிட்டோம், அதை பத்தி பேசிட்டோம்.
ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இதுல புக்ல இருக்கக்கூடிய டேட்டா தான் அது பழைய டேட்டா. இப்போ நம்ம அப்டேட் ஆயிருக்கும். இப்போ வரைக்கும் நமக்கு இது வந்து இங்க 21 இருக்கு. இப்போ வரைக்கும் அது 25 இருந்துச்சு. இப்போ அது 2 உயர்த்தி 27 மாத்திருக்காங்க. ஓகேவா? அதான் மாநகராட்சி வந்து 21 புக்ல கொடுத்துருக்காங்க. அது பழைய டேட்டா. அது 25 மாறிச்சு. இப்போ அதுலயும் 2 இன்க்ரீஸ் பண்ணி இது 27 மாத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்கள் இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இது வந்து புக்ல பழைய டேட்டா கொடுத்துருப்பாங்க. அதை கட் பண்ணி தான் நான் வச்சிருக்கேன். முனிசிபாலிட்டி கார்பரேஷன் வந்து 21 கொடுத்துருப்பாங்க. அதை 25 உயர்த்திட்டாங்க ஆல்ரெடி. இப்போ ரீசெண்டா வந்து 2 உயர்த்தி இருப்பாங்க. 27 மாறி இருக்கும். அது என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது அப்படியே நான் படிச்சிடறேன். டக்குன்னு ரீட் பண்ணி தான் பழைய டேட்டா சம்டைம்ஸ் கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகள். ஓகேவா? தமிழ்நாட்டோட லோக்கல் பாடிஸ் என்னென்னு சொல்லியிருக்காங்க. டக்குன்னு பார்த்துலாமா? எப்படி பார்க்கலாம்னா இப்படி பிரிச்சிடலாம். ஓகேவா? எப்பவுமே மாநகராட்சி தான் வந்து பெருசு. அப்போ அதோட எண்ணிக்கை என்னவா இருக்கும்? கம்மியா இருக்கும். அப்படியே இங்க அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ சொல்றேன் பாக்குறீங்களா? ஸோ மாநகராட்சினா நமக்கு எத்தனை இருக்குன்னா நமக்கு 21 இருக்கு. புக் டேட்டா படி. இப்போ கரண்ட் அப்டேட் மாறிடுச்சு. நான் இதுல இருக்கிறது மட்டும் சொல்றேன். ஓகேவா? ஸோ மாநகராட்சி 21 இருக்கும். ஏன்னா மாநகராட்சினா பெருசு. 10 லட்சம் பேர் இருக்கணும்னு சொன்னால. ஸோ மாநகராட்சியில 21 இருக்கு. நகராட்சினா நமக்கு வந்து 138 இருக்கு. எத்தனை? 138 வந்து இருக்கு. ஸோ பேரூராட்சி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 400 இருக்கு. ஓகேவா? ஸோ 21 140 ஒரு 490 சில்லறை இருக்கு. ஓகேவா? ஸோ 21 138 490 வந்து இருக்கு. அப்ப சிட்டியில பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கு. சிட்டி என்னது 21 438 490 சாரி 138 490. சிட்டில 3 தாங்க. 21 138 490. இது முடிஞ்சிருச்சா? ஸோ ஓகே, இது முடிஞ்சிருச்சா? இது விட்டுருங்க. இப்போ அடுத்து வந்து கிராமத்துல போவோம். இப்போ கிராமத்துல பார்த்தோம்னா மாவட்டம், ஒவ்வொரு மாவட்டத்தையும் இப்பதான் இன்க்ரீஸ் ஆயிட்டாங்களா. அது வந்து பாலசி 36 இருக்கு பாத்தீங்களா? இப்போ 38 ஆயிடுச்சு. ஆனா பழைய டேட்டா வந்து 36 இருக்கும். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு மாவட்ட ஊராட்சி இருக்குன்னு சொன்னோமா? ஸோ அப்போ மாவட்ட ஊராட்சி ஈஸி. இப்போ 38. இப்போ கரண்ட் ரேட்டு கேட்டாங்கன்னா 38 நம்ம அதிக போறோம். இது நமக்கு தேவை. ஓகே, அப்போ 38. ஸோ அப்போ ஈஸி. அப்போ இது 2 நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஊராட்சி ஒன்றியம், ஊராட்சி ஒன்றியம் அந்த எல்லாத்தையும் சேர்க்கிறாங்களா எல்லா கிராமத்துக்கு கேட்டாங்கன்னா 388. இங்க 138, அங்க 388 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ கிராம ஊராட்சி தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு கிராமத்தை பத்தி பேசல, ஒவ்வொரு கிராமத்தை பத்தி பேசுறப்ப 12,525 இருக்கு. ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு 12,500 ரூபாய் சேலரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, கிராமத்துல வந்து வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 12,500 ரூபாய் சேலரி கொடுப்பாங்க. ஓகேவா? ஊராட்சி ஒன்றத்துக்கு வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 388 ரூபா வந்து டிஃபன், அதாவது லஞ்சு காசு ஏதோ பிரியாணி சாப்பிட்டு கொடுக்குறான்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அப்போ சொல்லுங்க, இங்க 21, இங்க 138, இங்க 490, இங்க 38, இங்க 388, 12,525. அத மாதிரி உள்ளாட்சி அமைப்புக்கு யார் வந்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது ரொம்ப முக்கியமானது. நம்ம ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டு பார்த்திருப்போம். தேர்தல் ஆணையம்ட்டு அவங்க வந்து மத்திய, அதாவது எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன் வந்து நடத்துவாங்க. ஓகேவா? இப்ப ஸ்டாலின் அரசாங்கத்துல திமுக அதிமுக அரசு வந்து அவங்க நடத்துவாங்க. யாரு? எலெக்ஷன் கமிஷன், தேசிய தேர்தல் ஆணையம் வந்து நடத்துவாங்க. அப்ப இந்த இருக்குல்ல பஞ்சாயத்து மற்றும் முனிசிபாலிட்டி, இந்த தேர்தல் யார் நடத்துவாங்கன்னு கேட்டாங்கன்னா நம்ம மாநில தேர்தல் ஆணையம் நடத்தும். ஓகேவா? மாநில தேர்தல் ஆணையம் சொல்லிட்டு இருக்க வேண்டும் சொல்லிட்டு நம்ம பின்னாடி பார்ப்போம். 73ஆம் சட்ட திருத்தம் 74ஆம் சட்ட திருத்தத்துல பேசியிருப்பாங்க. எனது மாநில தேர்தல் ஆணையம் ஒண்ணு இருக்கணும். ஒவ்வொரு மாநிலத்திலயும் இப்ப தமிழ்நாட்டுல ஒண்ணு இருக்கும், கேரளா ஒண்ணு இருக்கும். அவங்களோட வேலை என்னன்னா பஞ்சாயத்துக்கும் முனிசிபாலிட்டிக்கும் எலெக்ஷன் கண்டக்ட் பண்றது. ஓகேவா? பஞ்சாயத்துக்கும் முனிசிபாலிட்டிக்கும் யார் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க கேட்டாங்க அப்படின்னா மாநில தேர்தல் ஆணையம், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றவங்க எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து சிஎம் எலெக்ஷனுக்கும் பிஎம் எலெக்ஷனுக்கும் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. அப்ப நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில தேர்தல் ஆணையம் யாருக்கு வந்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க? பஞ்சாயத்துக்கும் மற்றும் முனிசிபாலிட்டி. ஓகேவா? பஞ்சாயத்துக்கும் முனிசிபாலிட்டி யார் எலெக்ஷன் கண்டக்ட் பண்றாங்க? ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் பண்ணுவாங்க. அவங்க வந்து சிஎம்க்கும் பிஎம் போஸ்டிங் பண்ண மாட்டாங்க. இந்த பேசிக் தெரிஞ்சிட போது. அந்த மாதிரி இது எங்க இருக்கு? தமிழ்நாட்டோட இதோட ஹெட் குவார்டர்ஸ், தலைமையிடம் எங்க இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா கோயம்பேடுல இருக்கு. ஓகேவா? கோயம்பேடுல தான் இருக்கு. ஓகேவா? மாநில தேர்தல் ஆணையம் எங்க இருக்கு கேட்டாங்கன்னா கோயம்பேடுல தான் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கணும். மாநகராட்சியோட இது யாருன்னு கேட்டாங்கன்னா ஆணையர்னு சொல்லுவாங்க. அது யாருல இருந்து போடுவாங்கன்னா இந்திய ஆட்சி பணியாளர்கள் ஐஏஎஸ் ஆபீஸ்ல இருந்து யாரோ ஒருத்தரை போடுவாங்க, கமிஷனரா போடுவாங்க. எங்கன்னா மாநகராட்சியோட ஹெட்டை யாரை போடுவாங்கன்னா ஆணையர்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அது யாரை போடுவாங்கன்னா இந்திய ஆட்சி பணி ஐஏஎஸ் ஆபீஸ்ல இருந்து ஒருத்தர் வந்து போடுவாங்க. அப்ப நகராட்சியில யார் போடுவாங்கன்னா நகராட்சி ஆணையர். ஓகேவா? நகராட்சினா கவர்மெண்ட் ஆபீசர், யாராவது ஒருத்தர் கவர்மெண்ட் அரசு அதிகாரி ஒருத்தர் வந்து இதோட பொறுப்பு பண்ணியா போடுவாங்க. அப்ப நகராட்சியில யாரு? கவர்மெண்ட் ஆபீசர். அவர் பேர் என்னது? நகராட்சி ஆணையர்னு போடுவாங்க. நகராட்சி ஆணையர் யாரு கேட்டாங்கன்னா ஒரு அரசு அதிகாரி, கவர்மெண்ட் ஆபீசர் தான் போடுவாங்க. ஓகே, ஒரு கவர்மெண்ட் ஆபீசர், அவர் தான் வந்து இதை பார்த்துருப்பாரு. ஓகேவா? ஸோ பேரூராட்சி அப்படின்னா அதிகாரம் பண்ணோம்னா ஈவோன்னு சொல்லுவாங்க, எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர். ஓகேவா? எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் ஈவோ சொல்லக்கூடிய செயல் அலுவலர் தான் வந்து அதை பார்த்துருப்பாரு.
ஓகேவா? ஸோ இது புரியுதா? அப்போ மாநகராட்சினானது ஆணையர் வந்து பார்த்துப்பாங்க, நகராட்சினா வந்து நகராட்சி ஆணையர் வந்து பார்த்துக்கிறாங்க, பேரூராட்சினா ஈஓ செயல் அலுவலர் வந்து பார்த்துப்பாங்க. இங்கிலீஷ் முடித்தா பார்த்துப்பீங்க. ஸோ இந்த அக்கௌண்ட்டுமே பார்த்துட்டோம். ஸோ இதோட பார்ட் 1 வீடியோ வந்து முடியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்ட் 1 வீடியோ வந்து இதோட முடியுது. ஸோ பார்ட் 2 நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நான் முக்கிய 4 குழுக்கள் சொன்னல கமிட்டி, அந்த முக்கிய 4 கமிட்டியும் தமிழ்நாட்டுல பஞ்சாயத்து ராஜ் எப்படி இருந்துச்சு, முக்கியமா ஸ்பெசிபிக்கா தமிழ்நாட்டுல எப்படி இருந்துச்சு, குடை ஓரை முறைன்னு சொல்லுவாங்க. அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் முத்திராமேரு கல்வெட்டுல குடை ஓரை முறைன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும். அந்த கான்செப்டை பயன்படுத்தி தான் சோழர்கள் வந்து பண்ணியிருப்பாங்க. அது எப்படிப்பட்டது அதை பத்தி பார்க்க போறோம். ஸோ 2011 மற்றும் 2016 வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடு 2011 மற்றும் 2014 பெண்களுக்கான இடஒதுக்கீடு வந்து 50% ஏற்றிருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தை பத்தி பார்ப்போம். நம்ம ஜெயலலிதா அவர்கள் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயமும் அந்த முக்கியமான குழுக்கள் பார்த்தோம்ல, பல்வேந்திர மேத்தா குழு, LM சிங்வி குழு அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான அந்த குழுக்களும் அவங்களோட பரிந்துரை பத்தி பார்க்க போறோம். அப்புறம் 73ஆம் சட்ட திருத்தம், 74ஆம் சட்ட திருத்தத்துல லோக்கல் கவர்மெண்ட் உள்ளாட்சி அரசாங்கம் பத்தி என்னென்னலாம் கான்ஸ்டியூஷன் புத்தகத்துல பேசியிருக்காங்க, அது என்ன பகுதியில வந்து அது என்னெல்லாம் விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ட் வீடியோட பார்க்க போறோம். ஸோ பார்ட் 1 வீடியோல நான் இதே சொல்லலாம்னு பார்த்தேன், ரொம்ப அதிகமாக சொன்ன டேட்டா குழப்பிடும் சொல்லிட்டு ஸோ சிம்பிளா அதோட முடிச்சிட்டேன். டக்குன்னு ஒரு ரிவிஷன் பண்ணி விட்டுருமா? ஸோ பார்ட் வீடியோல பார்த்துலாங்க. 2 தான், ஒண்ணுமே கிடையாது. குழுக்கள், 73, 74 சட்ட திட்டம், தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து ராஜ், இது மட்டும் பார்ட் வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இது 3ஆ பிரிச்சான்னு பார்த்தா நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி சொல்லிட்டு பார்த்துறோம். இது வந்து டேட்டா இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ சுதந்திரத்துக்கு முன்னாடி சோழர்கள், மௌரியர்கள், நிலப்பிரபுத்துவம், உள்ளாட்சி அமைப்பு அந்த ரிப்பன் பிரபு 1982, 1935 இந்திய சட்டம் போடுறாங்க. 37 காங்கிரஸ் வின் பண்ணுது. காந்தி சொல்ற மாதிரி பஞ்சாயத்து ராஜ் வந்து வந்தது. இந்தியாவின் ஆன்மா கிராமங்கள் வாதுன்னு சொல்லிட்டு காந்தி சொல்றாரு. கிராம சுயராஜ்யம் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு காந்தி சொல்றாரா? அடுத்து என்ன நடக்குதுன்னா, சுதந்திரத்துக்கு பின்னாடி வந்து நேரு அவர்கள் வந்து ஒரு முன்னோட்டம் என்ன பண்ணா, சமூக அபிவிருத்தி திட்டம் 1952, 1953 தேசிய நீட்டிப்பு சேவை சொல்றாரு. பஞ்சாயத்து ராஜ் சட்டம் ஏப்ரல் 24, 1992 வந்து போடுறாங்க. இது முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அது குடியரசுல வந்து எப்போ ஒப்புதல் வழங்குறாங்க, அதை கையெழுத்து போட்டாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஏப்ரல் 1993 போடுறாங்க. அது எப்போ நடைமுறை வந்து ஏப்ரல் 1993 வந்து வருது. தமிழ்நாட்டில் 1994 வந்து வருது. ஸோ ஏப்ரல் 24 தான் தேசிய ஊராட்சி தினம். ஓகேவா? தேசிய பஞ்சாயத்து தினம் சொல்றாங்க, நேஷனல் பஞ்சாயத்து டே சொல்லிட்டு நம்ம செலிப்ரேட் பண்றோம். இது பார்த்துருமா? அப்புறம் மாநகராட்சி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். 10 லட்சம் பேர் இருக்கணும். இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சின்னு கேட்டாங்கன்னா சென்னை 1687 உருவாக்கிட்டாங்க. மாநகராட்சியோட தலைவர் பேர் மேயர்னு சொல்லுவோம். நேரடி தேர்தல். மாநகராட்சியோட துணைத் தலைவர்னா பகுதி உறுப்பினர், வார்டு மெம்பர் சொல்றாங்க, அவர் வந்து மறைமுக தேர்தல் சொல்லிட்டு பார்த்துட்டோம். ஸோ நகராட்சினா என்னது? 1 லட்சம் பேர் இருக்கணும். தமிழ்நாட்டோட முதல் நகராட்சி எதுன்னு கேட்டாங்கன்னா வாலாஜாப்பேட்டை. அதோட தலைவர் வந்து நேரடி தேர்தல் தான், துணைத் தலைவர் மறைமுக தேர்தல், வார்டு உறுப்பினர் தான் இருப்பாங்க. ஸோ அது சிம்பிள் தான். ஸோ பேரூராட்சி வந்து பார்த்துரும். டவுன் பஞ்சாயத்து பார்த்துரும், 10,000 பேர் இருப்பாங்க. நகரத்துக்கும் கிராமத்துக்கும் இடைப்பட்டதா இருக்கும். இந்தியாவில் முதல் பேரூராட்சி, இந்தியாவில முதல் பேரூராட்சி வந்து பண்ணது யாருன்னா தமிழ்நாடு அறிமுகப்படுத்தி உருவாக்கணும்னு சொல்லி பார்த்துட்டோம். ஸோ அடுத்து வந்து கிராம ஊராட்சி. கிராம ஊராட்சினா மக்களுக்கு அரசுக்கும் வந்து பாலமாக வந்து செயல்பட சொல்லியிருப்பாங்க. மக்கள் தொகை இருப்பது வார்டு பிரிச்சிருப்பாங்க. பிரதிநிதிகள் வந்து பார்த்தோம், நம்ம தான் அந்த ரெப்ரஸன்டேட்டிவ் சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இதில் பார்த்தோம் ஊராட்சி மன்ற தலைவர், பகுதி உறுப்பினர்கள், கவுன்சிலர்கள், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, பல கிராமம் ஊராட்சி ஒன்றியம்னா பல கிராமத்தை சேர்ந்தான ஒன்றியம், அதை வந்து பேசியிருப்போம். ஸோ அதோட தலைவர் வந்து கவுன்சிலர் சொல்லுவாங்க. துணைத் தலைவர் வந்து அவங்களுக்குள்ளே சூஸ் பண்ணிப்பாங்க. இவங்க வந்து செக் பண்ணுறாரு BDO ஆஃபீஸர், வட்டார வளர்ச்சி அலுவலர், நிர்வாக அலுவலர்னு சொல்லுவோம். ஸோ நீலகிரிலையும் பெரம்பலூர்லையும் 4 ஊராட்சி ஒன்றி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டோம். ஸோ மாவட்ட ஊராட்சினா மக்கள் தொகை இருக்கணும். அதோட மக்கள் தொகை ஏற்ப டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து வார்டா இருப்பாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மாவட்ட ஊராட்சி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இன்னைக்கு டேட்ல 38 தமிழ்நாட்டில் இருக்கு. அப்போ 38 இருக்கும். ஸோ விருப்ப பணிகள் பத்தி பார்த்துட்டோம். கிராம சபை வந்து ஜனவரி 26, ஆகஸ்ட் 15, மே 1, அக்டோபர் 2 வந்து பார்த்துட்டோம். ஸோ இந்த டேட்டா பார்த்துட்டோம், இது வந்து பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இதோட பார்ட் 1 வீடியோ முடியுதுங்க. ஸோ பார்ட் வீடியோ என்ன பார்க்க போறோம்? முக்கியமான அந்த 4 குழுக்கள் வந்து பார்க்க போறோம். ஸோ தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து ராஜ் எப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்க்க போறோம். ஸோ ஸ்டே டியூன்டா இருங்க. ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். பாய்.